அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் இந்த ஜூன் 26ஆம் தேதியிலிருந்து ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் பொதுவாக ஒரு வார காலத்திற்கான, அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படியான கிரக நிலைகள்: மேசராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், கடகராசியில் புதன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்கிறாங்க. இந்த வாரத்தில் ஹைலைட்டான விஷயம் 29ஆம் தேதி ஜூன் சனி பகவான் வக்கரமாகிறார். இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட எப்போ வக்கரமாகிறதுனா 29ஆம் தேதி ஜூன்லேருந்து கிட்டத்தட்ட 136 நாட்கள், அதாவது ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு உத்தேசமாக 4.5 மாதம் வக்கரகதியில் ஆகிறார். அவர் இந்த வக்கரமான காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் செய்வார் அப்படிங்கிறதையும் வருங்காலங்களில் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பலனை பார்க்கலாம். நீங்கள் மேசராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலங்களில் உங்களுக்கான தைரியம் குறைஞ்சு, தன்னம்பிக்கையும் குறைஞ்சு காணப்படக்கூடிய இந்த காலகட்டங்களில் இப்போ அதுக்கான நிலைமைகள் மாறி எந்த ஒரு விஷயத்தையுமே துணிஞ்சு செய்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் எதிர்பாராத ஏதாவது ஒரு பயணம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை நல்லா பாருங்கள், திருப்திகரமாக பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் எதாவது பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அந்த பிஸ்னஸால் உங்களுக்கு வருமானம். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலங்களில் தேவையில்லாமல் இந்த வாரம் கடன் வாங்காதீங்க. அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷன் இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம், அந்த நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். இருந்தால் நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். இது தேவையில்லாத தேவையற்ற கஷ்டத்தை குறைக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, இதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த வாரத்தில் உண்டு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்களோ பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை, அதெல்லாமே அமைவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம், அதனால் நன்மைகள் குறைவு, எல்லாம் பெருசாக ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இந்த காலங்களில் விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் அந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க செயல்படுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் பாஸ் பண்ணுறதுக்கோ செலக்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்து ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. அது இல்லாமல் இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் அந்த பிஸ்னஸ் சுமாராகவே உங்களுக்கு இருக்கும். அதுக்காக தொழில் இல்லாமல் வருமானங்கள் நார்மலாக இருந்துகிட்ருக்கு.
ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஸ்மாராகவே இருக்கும். நல்லா புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். லைஃப்பில் உங்களுக்கான ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டு வாங்க. ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக வாங்கலாம், செய்யலாம். உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்கள் வேலையும் பரவாயில்ல, வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக வாங்குவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், இதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்குது. இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு ஸ்மாராகவே இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு நல்லா இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த காலங்களில் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு குறைவு. நீங்கள் இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை பிரதானமாக கும்பிடுங்க. அது இல்லாமல் நந்தியும் பெருமானையும் தரிசனம் பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்குது. கடந்த காலங்களில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு நிறைய வந்துடும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாமே நடத்துவதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ எல்லா விதமான தகவல் தொடர்பையும் பயன்படுத்தக்கூடிய துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் லேட்டானா கூட உங்களுக்கு நன்மையாக முடியும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ரொம்ப நாளாக வீடு விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு வீடு விற்பதற்கான வாய்ப்பு, அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய முயற்சிகளை விட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு விஷயமும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நல்லா இருக்கும். கரியர் நல்லா இருக்குது. ஜாப் இல்லாமல் இல்லை, வேலை நல்லா இருக்கும். வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டு, இதெல்லாம் ஒரு வார காலத்தில் நடக்குமான்னா யாருக்கெல்லாம் அதற்கான பாக்கியம் இருக்கோ டெஃபரெண்ட்டாக நடக்கும். ஏதாவது கடன் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வந்துடும். நீங்கள் ஏதாவது இந்த காலகட்டங்களில் யாராவது கடன் கேட்டாலும் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வேலையாட்களை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அமைவார்கள். இந்த வாரத்தில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையில்லாத செலவினங்கள், வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இது இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது நிறையவே இருக்குது. இந்த வாரத்தில் சுப செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம் அதற்காக செலவு பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனுடைய வழிபாடும் விநாயகருடைய தரிசனமும் பிரதானமாக பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. நல்லா வாய்ப்பு இருந்தாலும் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள். அதற்கான பொருளாதார சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்குங்க. ஒரு வாரத்துக்கு தானே அசால்ட்டாக இருக்காதீங்க. இந்த வாரத்தில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் செலவு தான் ஜாஸ்தி இருக்குது, வருமானங்கள் சுமார். அதுலேயும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு உங்களுக்கு லாபம் இருக்குது. நான் நல்ல ஒரு எஜுகேஷனை, கல்வியை பயன்படுத்தணும், எனக்கு எஜுகேஷன் நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வாரம் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடியுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அல்லது நீங்கள் எதிர்பார்த்த எஃபர்ட்டு கொடுத்ததுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான எதிர்பார்ப்பு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். நீங்கள் ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ விளையாட்டுத்துறை சம்மந்தமானதில் உங்களுக்கு அங்கீகாரங்கள் உண்டு. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதுலையாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லா விதமான யூக வணிகங்கள்லேயும் முதலீடு பண்ணுறதில் அடக்கி வாசிங்க. பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த விஷயத்தில் கவனம். சொந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது, நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு பண்ணுங்கள். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், இது அத்தனையுமே இந்த வாரத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் என்னவாக இருக்குமோ அது மாதிரியே மாறுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் நிறையவே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கார். அவர் வாங்கின நட்சத்திர சாரம் சுமாராக இருக்குது. ஆகையினால இந்த வாரத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக எடுத்து வைங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த பணங்கள்லாம் இந்த வாரம் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. கையில் பணம், தனம் இருக்குது, பொருள் இருக்குது, அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. யாருடைய பணத்தை மணி ரொட்டேஷன் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எதிர்பாராத பயணத்தால் நன்மைகள் உண்டு. பெரிய லெவலில் ஏதாவது சுயதொழில் பண்ணுறேன், சிறு தொழில் பண்ணுறேன், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சிம்மராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய கல்வி இந்த வாரம் நல்லா இருக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை ஓரளவுக்கு பரவாயில்ல, சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அதே சமயத்தில் குழந்தைகளால் நமக்கு தேவையில்லாத செலவினங்களும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு காதல் லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் அது கிடைக்கும். கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய மன வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் நிறையா இருக்குது. ஆக சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். இது பெரிய லெவலில் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சுமார் இந்த வாரத்தில் துர்க்கையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் வேலையை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் இருக்குது. சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லை, கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு பண வரவு இருக்குது. எனக்கு பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி பணம் வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு அந்த பணங்கள் வரும். இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் செலவு பண்ணுவீங்க. நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். சொந்தமாக லேண்டு வாங்கிறதுக்கு, நகை வாங்கிறதுக்கு, நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நமக்கான பண வசதி, பொருள் வசதி இருக்குமானா கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாள் கனவு உங்களுக்கு நினைவாவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குது? பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அது இல்லாமல் வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு, ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுல கொஞ்சம் டிலே. ஆனாலும் நீங்கள் என்ன காரணத்திற்காக கடன் வாங்குறீங்களோ ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் என்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பிரதானமாக பார்க்குறதே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரத்தை விட்டுறாதீங்க. அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது.
இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லாவே இருக்குது. யாருடைய பணத்தையாவது நீங்கள் கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் என்பது நிறையா இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு வருமானங்கள் இருக்கும். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறேன், ஆதரவு கிடைக்குமான்னு இது வரைக்கும் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அம்மாவுடைய உண்மையான அன்பு பாசம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் அவசியம் இருந்ததில்லை, கடன் வாங்காதீங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரத்தில் அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருங்க. எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எதிரிகள் ஜெயிப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் முழுவதும் ஆஞ்சநேயரையும் தன்வந்திரி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் ஒரு பக்கம் சாதகம், ஒரு பக்கம் சுமாராக இருக்குது. எல்லாம் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க, அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகும். அது பின்னாடி மேரேஜில் முடியும். ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களும் இருக்குது. நல்ல குழந்தைகள் விஷயத்தில் கவனம். இந்த வாரம் ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல. கையில் பொருள் இருக்குது, பணங்கள் இருக்குது. கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் ஒரு பக்கம் நல்ல சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் தடை. ஆக புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். பெரிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுடைய ஆம்பிஷனில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் திரடாதீங்க. யாரையும் பெருசாக நம்பாதீங்க. இந்த வாரம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. உறவுகள் விஷயத்துலேயுமே அசால்ட்டாக இருக்காதீங்க. அவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இல்லை, ப்ராஃபிட் இல்லை. அது மட்டும் இல்லை, உங்களுடைய எஜுகேஷன்லையுமே நிறைய தடைகள் என்பது இந்த வாரம் இருக்குது. அது அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி. சுமார் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இல்லை, உங்களுடைய பணம் பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். வேலையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். நல்ல ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. குறிப்பாக கோல்டு பாண்ட் வாங்கிறது, டிஜிட்டல் கரன்சி வாங்கிறது, இது எல்லாமே இந்த வாரம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஜாப் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஆனாலும் அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வேலையை நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. இந்த வாரத்தில் நீங்கள் பிரம்மாவையும் விநாயகரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலையில் பொறுமை, நிதானமாக இருங்க. வேலை நல்லா இருக்கிற மாதிரி தோற்றம், ஆனால் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஒர்க்கில் ப்ரெஷர் என்பது இருக்குது, ஒர்க்கில் டென்ஷன் இருக்குது. வேலை பார்க்கலாமா விட்டுடலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். பொறுமையாக இருங்க. உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் கவனம். அவர் சொல்கிறத கேளுங்க, அவங்கள கோஆப்ரேட் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் இருக்குது. அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. உடம்புல ஏதாவது சின்ன நோய் ஏற்பட்ட அறிகுறி இருந்தாலும்
உடனே டாக்டரை பாருங்கள். இது அத்தனையும் இந்த வாரம் முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் சுமாராக இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. குழந்தைகளால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷம் இது உங்களுடைய குழந்தைகளால் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ முடிஞ்சால் பண்ணுங்களேன்னா அடுத்த வாரம் வெயிட் பண்ணி செய்யுங்க. இது ரொம்ப முக்கியம். யாரையாவது நீங்கள் நம்பித்தான் ஆகணும், நம்பாமல் இருக்க முடியாது. இந்த வாரம் அப்படிப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வீடு மாறணும் அல்லது வீடு விற்கணுங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. ஆனால் முழுமையடையுமான்னா அது வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாட்ரி டிக்கெட் வாங்கிறது, குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கிறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும் பெருசாக நினைக்காதீங்க. கிரக நிலைகள் சுமாராக நமக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை டெஃபரெண்ட்டாக இருக்குது. அந்த வேலையை நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். வழக்கம் போல் உங்களுடைய ராசிக்கு நாளில் சனி இருக்கார். எல்லாத்துலேயுமே நீங்கள் திருப்தி இல்லாமல் இருப்பீங்க. சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். சர்வீஸில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அதுக்காக வேலை இல்லாமல் உங்களுக்கு இல்லை. அதனால் கிடைச்ச வேலையை திருப்தியாகவும் மன சந்தோஷத்தோடையும் சொந்த பிஸ்னஸையும் அப்படியே பண்ணிட்டு வாங்க. அது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்துங்க. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரிகளால் மன நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். நீங்கள் இந்த வாரத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் வெற்றி என்பது நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் தாயாரை மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. யார்கிட்டயா பணம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். வேறு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் வந்துடும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆவீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. மற்ற வேறு ஏதாவது ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அந்த விஷயங்கள் எல்லாம், அந்த தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். ஆக கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது இந்த வாரத்தில் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். புதுசாக லேர்ன் பண்ணுங்கள். புதுசாக ஏர்னிங்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பார்ட் டைம்லேயோ நீங்கள் பெரிய லெவலில் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமியுடைய வழிபாடும் சிவ தரிசனமும் பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பெரிய லெவலில் நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அச்சீவ்மெண்ட் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுவீங்க. வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களாக அமையும். கெரியரில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பிரமாதமாக உங்களுக்கு இல்லை. நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சொந்த பிஸ்னஸில் பார்த்து பண்ணுங்கள்.
நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பார். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் சுமாராக இருக்குது. கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்கா ஓரளவுக்கு வைத்திய செலவுகள் இது இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. உங்களுக்கு வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வந்துடும். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நல்ல ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் சுமார். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. நல்லா பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களாக உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ வெயிட் பண்ணுங்கள். அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பில்லை. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதும் சுமாராகவே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அப்பாவுடைய நன்மையை எதிர்பார்த்து காத்துருங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். தைரியமாக சில முடிவுகள் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், எண்ணங்கள் நிறைவேறும். குறிப்பாக இந்த வாரத்தில் ஜேர்னி நல்லா இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, இதெல்லாமே இருக்கும். கெஸ்ட்டு யாரோ அவங்க வீட்டுக்கு வருவாங்க. நீங்களும் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் இதெல்லாம் இருக்குது. ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஜாபை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும். நீங்கள் உங்கள் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் அமையலை, மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த வாரம் நடக்கும். வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும். பொருளாதாரமும் உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. எவ்வளோ வந்தாலும் நீங்கள் லேவிஷாக செலவு பண்ணுவீங்க. அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு, அதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக நிலைகள் இருக்குது. ஏதாவது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தில் அப்பாவால் யாரெல்லாம் நன்மையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். அம்மாவாலையும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த வாரம் உங்களுக்கு கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் குறைவு. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ
அந்த முயற்சி எடுங்க. கண்டிப்பாக அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மனநிலைகள் வேண்டாம். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்கும். எப்போயெல்லாம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு வருவாங்க. இந்த வாரம் அது நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பரவாயில்லாமல் இருக்கும். ஏதாவது சிறு தொழில், செய்தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பிஸ்னஸ், குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது. எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். அதுபோல் பார்ட்னர்ஷிப்போடு இருந்தீங்கனாலும் பார்ட்னரும் நீங்களும் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் அதுவும் சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. உங்கள் வேலையிலேயும் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த வாரம் உங்கள் கையில் பணம், தனம் இருந்தாலும் அதற்கு தந்த செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்படிங்கிறது இல்லை, ஆனாலும் முயற்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நன்மையாக இருப்பாங்க. உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் இருக்கும். பட் சக்ஸஸ் ஆகுமான்னா அது சுமார். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு அல்லது ட்ரேடிங்கில், டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் இந்த வாரத்தில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நான் பெரிய லெவலில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், விட்டுறாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் சுமாராக தான் இருக்குது. இந்த வாரம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகல, சின்ன சின்ன தடைகள் இருக்குது. லவ் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஜாப் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை, வேலை இருக்குது. ஆனாலும் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் குறைவு. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் பொறுமையாகவும் இந்த வாரம் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு, ஆதரவும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துலேருந்து உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. உங்கள் கையில் பணம், தனம், பொருளாதார ரீதியாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் பேச்சு குறைங்க. பேச்சின் மூலமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம். உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருந்தால் இதில் முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத விரயம், நஷ்டங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு டிசைட் பண்ணுறதுக்குரிய வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அது மட்டும் இல்லை, வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும், அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நடந்துகிட்ருக்கோம். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, வேலை உங்களுக்கு பரவாயில்ல. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். இதெல்லாமே இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பாங்க.
அது மட்டுமே இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பாருங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தால் கூட சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார் தான். உங்களுக்கு வருமானங்கள் நார்மலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த படம் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பாஸ்போர்ட் விசா எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். உங்களுடைய நண்பர்களுக்காகவும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் நார்மலாக பண்ணுங்கள். ஏதாவது டிஜிட்டல் கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு அதனால் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் கூட்டுங்க. இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான பிளானிங்கை இப்போயே நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.